நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். வாக்குத்தத்தம் ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நானே அப்படின்னு சொன்னதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அன்றைக்கு சொன்னேன், போதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தன்னை எப்படி இந்த வசனத்தை வெளிப்படுத்துகிறார்? போதிக்கிறவராயும் நடத்துகிறவராயும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அது போதிக்கிறவர் அப்படிங்கிறத நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பிரயோஜனமாக இருக்கிறதை மட்டுமே நம்முடைய தேவன் என்ன செய்வார்? போதிப்பார். பிரயோஜனமற்றதை நமக்கு போதிக்கிறவர் தேவன் அல்ல. பிரயோஜனமாக இருக்கிறதை மட்டுமே நமக்கு சொல்லித்தர விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு எது பிரயோஜனம் என்பதை அறிந்தவர். அப்போ இந்த பூமியிலே பிரயோஜனமற்ற போதனையும் இருக்கிறது. பிரயோஜனமான ஒரு போதனை இருந்தால் நிச்சயம் பிரயோஜனமற்ற ஒரு போதனை இருக்க வேண்டும். அப்படி பிரயோஜனமற்ற போதனை செய்கிறது யார் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒன்று பிசாசு, இன்னொன்று மனிதர்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு அதில் சில காலத்தை மறுபடியும் பார்க்க போகிறோம். அன்னைக்கு நான் சொல்லும்போது பிரயோஜனமற்ற போதனை போசிக்கிற சாத்தான் நம்மை எப்படி கெடுக்கிறான் அப்படிங்கிறது நான் சொல்லும்போது சொன்னேன், அவருடைய போதனை நம்மை பாவம் செய்யும்படி செய்கிறது, தூண்டுகிறது. அவருடைய நோக்கமே நாம் பாவம் செய்ய வேண்டும், தேவனுக்கு விரோதமானவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். அதுதான் அவனுடைய வேலை. அதனால அவன் என்ன செய்யறானா, தேவனுக்கு விரோதமாய் நம்மை கொண்டு வர முயற்சி பண்ணுகிறான். முதல் சோதனையை அவன் எங்கே செய்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக தவறான ஆலோசனை கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் எழும்பும்படி தாவீதை தூண்டினான். அடுத்தது இயேசுவையே அவன் சோதித்து அவரையும் தேவனுக்கு விரோதமாக நடக்கும்படி ஆலோசனை கொடுத்து செயல்பட வைத்தவன் முயற்சி பண்ணினான் என்று சொல்லி அந்த பிசாசின் தந்திரத்தை நாம் அறிந்து ஜெயிக்க வேண்டும். அவனுடைய போதனைக்கு நாம் செவி கொடுக்க கூடாது என்பதை கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு அந்த தொடர்ச்சியாக சில கருத்து சொல்லி மனுஷருடைய ஆலோசனை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காரியத்தை ஆண்டவர் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் எனக்கு கூட ஆண்டவர் சொன்ன காரியம், ஆண்டவரே நான் இதை ஏன் முதல்ல சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நான் போதிக்கிறது எல்லாம் மக்களுக்கு தெரியும், இந்த பிசாசு தந்திரமா போதிக்கிறது யாருக்கு என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. நம்ம பிள்ளைகள் எப்பவுமே நம்ம எப்படி கொண்டு வந்துடுறோம், சில காரியத்தை தெரியாமலே ஆக்கி வச்சிருக்கோம். அது தெரியாம இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு அது ஒரு வாய்ப்பு தரும் போது டபார்னு விழுந்துருது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனால நீ முதல்ல சாத்தானுடைய தவறான காரியத்தை சொல்லணும்னு சொன்னனாலதான் நான் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால முதல்ல நான் அதை குறித்து சொல்ல வேண்டியது ஏற்பட்டது. இப்பவும் அதை தான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா இதனுடைய காரியம் நம்ம அறிந்தாதான் சாத்தானின் சகல தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க நம்ம எப்படி மாறணும்? திராணி உள்ளவர்களாய் மாறணும். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய எதிராளியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதிராளியுடைய பலம், எதிராளியுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது தெரியாத எந்த ஒரு யுத்தமும் தோல்வியை தர முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம்? நம்முடைய பலம் என்ன நமக்கு தெரியும். நம்முடைய பலம் என்ன? தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். அவருடைய போதனைகள் நமக்கு பலமானது. ஆனால் பிரயோஜனமற்ற ஒரு போதனை இருக்கிறது. அதை நாம் அறியாததினாலே சில நேரங்களிலே நாம் தடுமாறி விழுந்து போவதற்கு காரணமாகி விடுகிறது. தேவனை விட்டு நாம் வழி வாங்கி பின்வாங்கி போறதுக்கு அது ஒரு காரணமாய் மாறுகிறது. அது நடக்கக்கூடாது என்பதற்கு தான் ஆண்டவர் இதை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். சரி, இப்போ 4வது காரியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லூக்கா 22வது அதிகாரம் 3-6 வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். நல்லா கவனிங்க. இங்கே இயேசுவோடு கூட இருந்த சாத்தான்
யூதாசுக்கு ஒரு புரோஜனமற்ற ஒரு ஆலோசனை பிசாசு கொடுக்கிறார். அந்த புரோஜனமற்ற ஆலோசனை என்ன அப்படின்னா, பணத்திற்காக, பதவிக்காக இயேசுவை குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்கிற ஒரு வேலையை கொடுக்கிறார். இதை அறியாதவனாய் அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு அவன் எதை மட்டுமே பார்க்க வைத்தது என்றால் அந்த பணத்தை மட்டுமே பார்க்க வைத்தது பிசாசு. அழகா சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவோடு கூட தான் இருந்தான், இயேசு உட்கார்ந்த இடத்துல அவன் உட்கார்ந்து இருந்தான். இந்த பிசாசை பத்தி நீங்க நல்லா விளங்கிக்கணும். பிசாசு எங்கேயும் வருவான், எப்பவும் வருவான். அவன் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து என்ன செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் யோபுல அழகா இருக்கு. தேவ புத்திரருக்கு நின்ற சன்னிதானத்தில் அவன் வந்து என்ன செஞ்சான் என்ன. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இயேசுநாதர் கூடவே இருந்த யூதாஸ், இயேசுவின் பக்கத்துல தான் யூதாஸ் உட்கார்ந்துருக்கான். ஆனா அவனுக்குள்ள யார் புகுந்தா? சாத்தான் புகுந்தான். அவன் கில்லாடி, எங்கேயும் வேலை செய்வான், எப்படியும் வேலை செய்வான். அவன் தந்திரமா உள்ள நுழைஞ்சான். யூதாஸ்குள்ள உள்ள வந்த உடனே யூதாசுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. சில காரியங்கள் நான் யோசித்து பார்ப்பேன். சில நேரங்களில் சிலர் இந்த செய்கிற காரியங்களை பார்க்கும்போது இது எப்படி இவர்களால் செய்ய முடிகிறது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, பிசாசு ஒரே ஒரு காரியத்தை செய்யறான், அவருடைய மனக்கண்களை என்ன செய்கிறான்? குருடாக்குகிறான். நன்மை தீமை என்னதென்று அவர்கள் அறியாதபடி அவருடைய கண்களை என்ன செய்து விடுகிறான்? குருடாக்கிறான். வேத வசனத்துல நமக்கு நிறைய இருக்குது. ஒரு மனிதன் விக்கிரகத்தை அவனே என்ன செய்கிறான்? உண்டாக்குறான், தட்டான், அது மேல உட்கார்ந்து அதை உருவாக்கி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு அமைப்பை உண்டாக்கி அதன் தலையில எண்ணெய் இவனே ஊற்றி அதற்கு இவனை அபிஷேகம் பண்ணி அதன் கால்களிலே இவனே போய் என்ன செய்கிறான்? விழுகிறான். இது என்ன அதிசயம் கேட்கிறார். யோசித்து பாருங்க, இவன் தான் அதை உருவாக்கினான், இவன் தான் அதை செய்தான், எல்லாம் பண்ணிட்டு அதுக்காக விழுந்து அதை பார்த்து கேட்கிறான், நீ என்ன செய்? காப்பாற்று, நீ நான் விரும்பினது எனக்கு தா அப்படின்னு அதை கேட்கிறான். அப்ப இவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் பிசாசுடைய தந்திரம். ஜனங்களுடைய கண்கள் என்ன செய்கிறான்? குருடாக்கி வைத்து விட்டு அவனுக்கு எதை பார்க்க வேண்டுமோ அதை மட்டுமே காட்டுகிறான், மற்ற எல்லாத்தையும் மறைச்சிடுறான். அசிங்கத்தை மறைச்சிருவான், நாற்றத்தை மறைச்சிருவான். நான் ஒரு காட்சி சொல்றேன். சில நேரங்களில் சில ஆட்கள் நம்ம பக்கத்துல இருந்து உட்கார்ந்தாலே நம்மளால இருக்கவே முடியாது, அப்படி ஒரு நாத்து அடிக்கும். ஆனா அவனுக்கு அதுதான் நல்லா இருக்குங்கிறான். சில இடத்துக்குள்ள போனா நம்மளால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது, அப்படி ஒரு இருட்டு, அப்படி ஒரு நாற்றமா இருக்கும். அங்கதான் உட்கார்ந்து இருப்பான். அதுதான் நல்ல இடம்னு சொல்லுவான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. சாத்தான் அவருடைய கண்களை என்ன செய்கிறான்? குருடாக்குகிறான். அதனால சில நேரம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம சில வாலிப தம்பியை பார்த்து, தம்பி நீ அங்க இருக்காத, அங்க போகாதன்னா நம்மளை பார்த்தா அவனுக்கு எப்படி வரும்னா கோபமா வரும். என்ன இது எப்ப பார்த்து அங்க போகாது, இங்க இருக்காது, அதை செய்யாது, அங்க பார்க்காத, இங்க பார்க்காத, அப்படி. நமக்கு தெரியும் இங்க என்ன நடக்குது, இங்க போனா இவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அதனால நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனா நம்மளை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி கருப்பா வரும். நம்மளை பேச ஆரம்பிச்சோடனே அவனுக்கு என்ன வரும்னா மூர்க்கமா வரும். இதுக்கு என்ன காரணம்னா வேற யாருமே காரணம் இல்லை, இந்த சாத்தான் தான் காரணம். இவன் அங்கே உள்ளே புகுந்து கொண்டு தன்னுடைய வேலையை மட்டும் செய்வதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார். இப்பொழுது இந்த யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் இருக்கு. புகுந்த உடனே என்ன செய்யறான்? நேரா யாருக்கு இயேசு தேவையோ அங்க போனான். எங்கேயும் வேற எங்கேயும் போல. இப்ப இயேசுவை தேடிக்கிட்டு இருக்கிறது யாரு? இயேசுவை கொலை செய்யறதுக்கு வகை தேடிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கிறது கரெக்டா கொண்டு போய் விட்டான். அவங்கள்ட்ட போய் பேரம் பேசுறான். 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை விட்டு போட திட்டம் பண்ணினான்.
இயேசுவை காட்டி கொடுக்க பரிசுத்த முத்தத்தை, தனக்குள்ள முத்தத்தின் ஆசீர்வாதத்தை அதுக்கு பயன்படுத்த திட்டம் பண்ணினான். அதனால இயேசுவை, யூதாசே என்னை காட்டி முத்தத்தினால என்னை காட்டி கொடுத்தான்னு கேட்டார். அவன் முத்தம் கொடுத்து அவனை காட்டி கொடுத்தான். அவனுக்கு முத்தம் இயேசுவின் பாதத்தில் இருக்க வேண்டியது. இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தவள் சமாதானத்தை பெற்று போனாள், பாவம் மன்னிக்கப்பட்டு போனாள். ஆனால் இவனோ இயேசுவை கன்னத்தில் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். அநேகர் இன்றைக்கு இயேசுவோடே இருக்கிறதை போலவே இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இயேசுவை மற்றவர்களுக்கு குற்றவாளியாய் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். பண ஆசை, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்குள்ள பண ஆசை வரக்கூடாது. வேதம் சொல்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணத்தை காட்டி பிசாசு நம்மளை கவுத்தி விடுவான். பணத்தை காட்டி நம்மளை தேவனை விட்டு வெளியே கொண்டு போயிடுவான். பதவியை காட்டி, பணத்தை காட்டி, உலக ஆசைகளை காட்டி நம்மை தேவனை விட்டு பிரிப்பதுதான் பிசாசுடைய திட்டம். அந்த ஆசையை தான் யூதாசுக்குள் வைத்தான். இந்த யூதாசுக்குள் ஒரு ஆசை. என்ன ஆசை? நானும் இயேசுவோடு இருந்து ஒரு ராஜ்யத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான். ஆனா இயேசு சொல்லிட்டா என்னுடைய ராஜ்யம் வேறு அப்படின்னு சொல்லிட்டாரு. பரபாஸ் இயேசுவை வச்சு ராஜ்யத்தை கட்ட விரும்பினான். இயேசு சொன்னார் உன்னுடைய ராஜ்யம் வேறு என்னுடைய ராஜ்யம் வேறுன்னு சொல்லிட்டாரு. இப்ப யூதாஸ் பார்த்தான், இந்த இயேசுவை நம்பி இருந்தா காரியம் நடக்காது. நமக்கு தனி ஒரு ராஜ்யம் கட்டணும்னா நமக்கு தேவை பணம். அது எங்கிருந்து கிடைக்கும்? இவரை காட்டி கொடுத்து கிடைச்சா கூட பரவாயில்ல, நான் அதை வாங்கிக்கிட ரெடின்னு சொன்னான். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இல்லாத ஒரு பணம் உன் வாழ்க்கையில நஷ்டம் என்று நினைக்க முயற்சி பண்ணுங்க. இயேசு இல்லைன்னு சொல்லி வர்ற ஒரு பணமும் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்கிற உணர்வு வரட்டும். கர்த்தர் சொல்றது அதுதான். யூதாசுக்குள்ள இயேசு எனக்கு வேண்டாம், இயேசுவின் மூலமாய் வருகிற பணம் எனக்கு தேவை. இயேசுவை காட்டி கொடுப்பதனால் வருகிற லாபம் எனக்கு உயர்வுக்கு காரணமாய் மாறும் என்று பிசாசை நினைக்க வைத்தான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிகளா இருக்கிற நமக்குள்ள இருக்க வேண்டிய எண்ணம், இயேசு இல்லாத ஒரு பணம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை, இயேசு தான் எனக்கு முக்கியம். அவர் இல்லாது, அவர் மூலமாய் வருகிற, அவர் இல்லாததால் எனக்கு வரப்போற எந்த பணமும் தேவையில்லை. ஒருவேளை உங்கள் வீட்டார் சொல்லலாம், உங்களோட வேலை பார்க்கிறவர் சொல்லலாம், உங்களுக்கு எஜமானா இருக்கிற ஒரு வேலையாள் சொல்லலாம், நீ இதெல்லாம் முட்டா உனக்கு நான் தருவேன்னு சொன்னா அவனை பார்த்து சொல்லணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இயேசுதான் எனக்கு வேணும் சொல்லணும். அப்படி சொன்னா மற்ற எல்லாவற்றையும் கூட தருகிறவர் நமக்கு அதை தர வல்லமை உள்ளவர். அதனால வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அடித்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆசை இச்சைகள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தால், அது கிறிஸ்துவோடு கூட அடிக்கப்பட்டிருந்தால், நமக்கு இந்த எண்ணத்தை கொண்டு வர பிசாசால முடியாது. நமக்குள்ள ஒளிந்து கிடக்கிற சில காரியத்தை தான் பிசாசு பயன்படுத்துறான். யூதாசுக்குள்ள ஒளிஞ்சு இருந்தது என்னன்னா, பணம் போய் அவங்க கையில இருந்தது. அதனால கணக்கு கேட்கும் போது அவன் சொன்னான், ஐயோ இந்த பணம், அவன் பரிமளத்தை எடுத்து ஊத்தி ஆண்டவருடைய பாதத்தை தொடக்கும் போது இங்கிருந்து இவனுக்கு வலிக்குது. ஐயோ 300 பணத்துக்கு இதை விட்டு இருந்தா நல்லா கணக்கு போட்டான். ஆண்டவர் அப்பவே இவனை பார்த்துட்டு தான் அவனை, இவன் திட்டம் சிந்தனைகள்லாம் என்னமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து உன் கண்கள் கவனமானதில் இருக்கட்டும். என்னை காட்டி கொடுத்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே கூடாது. என்னை இழந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கக்கூடாது. இயேசு எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும் நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு யார் காரணம்னா, நமக்குள்ள யார் புகுந்துட்டான்னு அர்த்தம்? புகுந்துட்டான். அவன் வந்துட்டா என்னதான் ஆலோசனை கொடுப்பான்னா, இன்னைக்கு ஒரு பொய் சொல்றது என்ன தப்பு, நாளைக்கு சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுப்பான். யூதாஸ் அப்படித்தான் பேசியிருப்பான். யூதாஸே, இவரை நம்மளா அவனுக்கு காரியம் நடக்காது, இவரு போய் இப்ப சேவைங்கிறாரு, ஒருவேளை செத்து போயிட்டாருன்னா உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணு கிடைக்காது. வா என் கூட வா, நான் உனக்கு இடத்தை காட்டுறேன், உனக்கு 30 வெள்ளி காசு கிடைக்கும், இதை வச்சு நீ அப்படியாகி இப்படியாகி பெரிய ஆளாயிடலாம். பிரதான ஆசிரியருக்கு இயேசு யாருக்கும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இப்ப நீ காமிச்சு கொடுத்துட்டா
நீ தான் அவனுக்கு யாராரு பெருமை, பெரிய ஆளு, உன்னை உயர்த்திடுவாங்க. ஒரு ஐடியா தான் கொடுத்தான். நல்லா தான் இருந்தது. அதுதான் அந்த பார்வைக்கு முக்கியமா தெரிஞ்சது. இயேசு அவனுக்கு முக்கியமா தெரியல. அப்போ இயேசு சொல்லிட்டாரு, யூதாசே செய்ய வேண்டியது சீக்கிரமா போய் சரி. அங்கேயும் அனுமதி வந்தாச்சு. இப்ப உடனே போயிட்டான். முடிவு என்ன தெரியுமா? எந்த பணத்தை இயேசு வேண்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தானோ அந்த பணத்தினால் அவனுக்கு நிம்மதி இல்லை. அதற்கு பதிலாக அந்த பணத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் தூக்கி எறிந்துவிட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி நான்கு கொண்டு செத்தான். கயிறு அருந்து கீழே வந்து வயிறு வெடிச்சு செத்தாங்க. அந்த நிலம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கான்? ரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் இந்த முடிவு தெரியுமா? ஒரு பிரயோஜனமற்ற ஆலோசனை கேட்பதனால் வருகிற ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நமக்குள்ள பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டு, ஒருவேளை பிசாசின் விடயத்தில் வந்து உங்க அப்பா சொத்து தானே, அதுக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், சரி பண்ணிக்கலாம் சொல்லுவான். இல்ல அந்த காரியத்துக்கு ஒரு சின்ன பொய் கையெழுத்து போட்டு தப்பா மாத்திக்கலாம்னு சொல்லுவான், மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு சொல்லுவான். டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவான். உன் இயேசு யார் தெரியுமா? மன்னிக்கிறதுல தயப்படுத்தவன்னு சொல்லி தருவான். நீ எப்ப தடவை போய் எத்தனை கேட்டாலும் என்ன செஞ்சுக்கு வரும்னு மன்னிச்சுக்கிடுவார்னு ஒரு ஐடியா தான் தருவான். இந்த ஆலோசனை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி சொன்னா நல்லா தானே இருக்கு. தம்பி, நீ என்னன்னாலும் பாவம் செஞ்சுக்கப்பா, இயேசு உன் பாவத்தை என்ன செய்ய போறாரு? மன்னிச்சுக்கிடுவாரு. அதனால நீ இப்ப கொஞ்சம் குடிச்சுக்கோ, நாளைக்கு கொஞ்சம் இதை போய் மறுபடியும் ஜோம் என்ன செஞ்சுக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு தமிழ்மார்க்கெல்லாம் எப்படி தெரியுமா? சந்தோஷமா இருக்கும். இந்த உபதேசம் எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு பிரதரை பார்த்து, பிரதர் நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் பிரதர், தண்ணி அடிக்கிறத அடிக்க, வேசுத்திர மனித பண்ணுங்க, ஒரு தடவை தான் பண்ணணும், அடுத்தது வந்து ஆண்டவரை என்ன செஞ்சுக்கணும், மன்னிப்பு கேட்டுக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாங்கி தந்துருவாரு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆலோசனை வேதம் என்ன சொல்ல தெரியுமா? இந்த ஆலோசனை அல்ல, இது தேவனுக்கு புறம்பான ஆலோசனை, தேவனுக்கு விரோதமான ஆலோசனை, உன்னை அழித்து கெடுக்கும்படி சத்துரு பண்ணுகிற திட்டம். அதனால அதுக்கு செவி கொடாமல் இருக்க தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் அவனை எச்சரித்தார். யூதாசே எச்சரித்தார். மொத்தம் கேட்கிற யாரு? இவனு கேட்கிறான், நானும் ஆண்டவரே உனக்கு தெரியாதா யூதாசு அப்படின்னாரு. அவனுக்கு தெரியும். சில நேரத்தில் இப்படிதான் கர்த்தர் பேசினாலும் நமக்கு என்ன செய்யாது, அப்போ விளங்காது. பிசாசு உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது எத்தனை நல்லவங்க பேசினாலும் விளங்காது, கர்த்தரே பேசினாலும் விளங்காது. வசனத்தை காதுல வச்சு செவடங்காது சங்கூதுன மாதிரி ஊதுனாலும் செய்ய மாட்டான். யார் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கானா? அசுத்தாய். இதை மாத்திரம்னா கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். நம்ம விட்டு கொடுக்கிறது இது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு சொல்றேன், இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பிசாசு நமக்கு தருவான். அவனுக்கு எதிர்த்து நிலங்கள், அப்பொழுது நம்மளை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். பிரயோஜனமற்ற ஆலோசனைக்கு ஒருபோது உங்கள் காதுகளை என்ன செய்யாதீர்கள், திறக்க கூடாது, திறக்கவே திறக்காதீர்கள். பண ஆசை எல்லாத்தையும் எப்படி இருக்கிறது? நான் சொன்ன உலக ஆசை, பதவி ஆசை, இது எதுவா இருந்தாலும் சரி, இயேசு இல்லாத பதவி எனக்கு வேண்டாம், இயேசு இல்லாத உலகம் எனக்கு வேண்டாம், இயேசு இல்லாத ஒரு பணம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வர கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்தது இன்னொரு தேவனுடைய மனுஷனை குறித்து சொல்லப்பட்டது. அவரும் இயேசுவோடு தான் இருந்தார். லூக்கா 22வது அதிகாரம், அதுக்கு முந்தி இன்னொன்று வாசிக்கிறேன். லூக்கா 16, லூக்கா 16 21 23 வரை. இந்த 16 அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். பேதுரு தான் அங்க இருந்தாரு. இயேசு சொன்னாரு, என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னாரு. உடனே இவர் தான் அடிச்சாரு, நீ தேவனுடைய குமாரன். உடனே ஆண்டு சொன்னா, ஏப்பா இது உனக்கு சாதாரண வெளிப்பாடு இல்லப்பா, இது பரலோகம் நீ என்ன செஞ்சிருக்கு, உனக்கு இதை வெளிப்படுத்துன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 4 வருஷம் தாண்டி படிச்சா ஆண்டவர் அதே பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின்னாடி போ சாத்தானே. சில நேரங்களில் நம்ம நல்லா விளங்கிக்கிடணும். இயேசு தெளிவா இருக்காரு. எது தேவனுடைய வார்த்தை, எது பிசாசுடைய வார்த்தைங்கிறத இயேசு என்ன செஞ்சாரு? தெளிவா ஐடென்டிஃபை பண்ணார். அதனால அவர் கடைசி வரைக்கும் சரியா இருக்க முடியுது. நமக்கு அதுதான் பிரச்சனை. எது ஆண்டோடைய வார்த்தை, எது பிசாசுடைய வார்த்தை நமக்கு தெரியவதில்லை.
நமக்கு எது விருப்பமா இருக்கோ அதை தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். அதான் பிரச்சனை. இயேசு அங்க அழகா பார்த்தாரு. அவன் சொன்னா, ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட, நீர் யார் தெரியுமா? தேவனுடைய உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். ஆண்டவரோட பார்த்தாரு, பேதுருவே, இது உனக்கு சாதாரண வெளிப்பாடு இல்லை, பரலோகம் இது உனக்கு ரசித்திருக்கு, வெளிப்படுத்தினா ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்தில் இயேசு என்ன சொல்றாரு, அந்த வேலை பகுதியில 21-23 வரைக்கும், நாம் பாடுபடவும் மறிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி இயேசு என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, பேச ஆரம்பிச்சார். நான் சாகணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் 3-4 நாள் உயிரோடு எழுத வேண்டியிருக்கு, இப்படி சொல்ல ஆரம்பிச்ச உடனே பேதுருக்கு கோபம் வந்துருச்சு. இயேசுவை தனியா கூட்டு போறான். கூட்டு போய் அடுத்த வசனம் போடுப்பா. இயேசுவை தனியா கூட்டு போய் சொல்றான், அழைச்சிட்டு, ஆண்டவரை, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பில் என்று அவரை என்ன செய்ய ஆரம்பிச்சாரா, கடிந்து கொண்டு. எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் பத்தியா உடனே. இயேசு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, பேதுருவே, நீ சாதாரண ஆள் இல்ல, பரலோகமே உனக்கு இது என்ன செஞ்சிருக்கு, வெளிப்படுத்திருக்கு. அதனால நீ மட்டும் தான் சொல்லிட்ட அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு தாங்க முடியல. இப்ப இயேசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை பத்தி பேசுறாரு. இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை குறித்து பேசிட்டு இருக்காரு. அவன் போய் எப்படி பேசுறான்னா, கையை பிடிச்சி தனியா கூட்டு போய், இது நேரிட கூடாதே, உனக்கு நேரிட்டா பெரிய பிரச்சனை ஆகி போயிருமா, எங்களுக்கு இதை நீ அனுமதிக்கப்படாது, நான் இதை என்ன செய்ய மாட்டேன், உனக்கு சம்பவிக்க விட மாட்டேன்னு சொல்லி இயேசுவை என்ன செய்ய ஆரம்பிச்சானா, கடிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. வார்த்தையை நல்லா பாருங்க, கடிந்து கொண்டான் இயேசுவை. உடனே இயேசு, அப்பா எனக்காக ஒருத்தர் இருக்கானப்பா அப்படின்னு இயேசு பெருமையா படல. நம்மளா தான் எடுத்து இருக்கோம், பேதுருவை கட்டி பிடிச்சி படுபாவிகளா 11 பேரையும் கை காமிச்சிருக்கோம். 11 10 ஏண்டா லோவா, ரொம்ப 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 சீக்கிரம் சொன்னீங்க, நான் சாக போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தையாது இயேசுவே நீ சாகக்கூடாது அப்படி சொன்னியா, படுவாவி, நீங்களாம் நீ நேசிக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்துருவோம், மத்தேயு ஒரு மாதிரி பதுக்கியிருப்பாரு. ஜவா மத்தேயு, நான் கூட சொல்றேன், உனக்கு கொஞ்சம் கூட என் மேல ஒரு அன்பு இல்லை, நான் எப்படா சாமி காத்துக்கிட்டு இருக்கியா நீ, உன்னைய மாதிரி ஆட்கள்லாம் வச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு நான் பேசியிருப்பேன். 11 பேரையும் பார்த்து இயேசு எதுவுமே பேசல. இவ்வளவு பேசின பேதுருவை பார்த்தா இயேசு சொன்னாரு, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அழகா, எனக்கு பின்னாக போ சாத்தானேனாரு. கூட நின்னது யாரு, பேதுரு தானே. எனக்கு பின்னாடி போ பேதுரு தானே சொல்லியிருக்கணும். ஆனா இயேசு யார சொன்னாரு, சில நேரத்துல சில ஆட்களை பார்த்துட்டு நம்ம அவங்கள பின்னாடி போய் சொல்ல முடியல, அவங்களுக்குள்ள வந்து உட்காந்து பேசாம இருந்தீங்களா, அவனை தான் சொல்ல வேண்டியது. அப்பா ரொம்ப சாத்தாங்க, ரொம்ப அழகா சொல்லலாம், நீ சாப்பிடாது, நான் சாப்பிட விடவும் மாட்டேன், அது மட்டுமா ஆண்டவரே அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுவை கடிந்து கொண்டான். நீ தேவையில்லாம பேசுறது, நீ எப்படி இதை பேசலாம், நீர் செத்து போயிட்டா நாங்க என்ன பண்றது, இன்னும் சோத்துக்கு என்ன வழி, பேசாம இருந்தா யோசித்து பாருங்க. இயேசு சந்தோஷப்படுங்க, எனக்காக ஒரு ஜீவன், என்ன பாசம். நம்மளை வந்து அப்படிதான் சொல்லியிருப்போம், நம்ம இப்படித்தானே எதிர்பார்க்கோம், இந்த ஆலோசனை தான் நம்ம எதிர்பார்க்கோம். தேவ சித்தம். இப்போ திடீர்னு சொல்ற பாஸ்டர், நான் ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிறார், நான் நாளைக்கு ரத்த சாட்சியாக மறிக்க போகிறேன், எல்லாரும் இல்லை கல்லெறிந்து கொள்வார்கள், நான் சாப்பிட எல்லாரும் ஐயாவுக்கு நடக்கக்கூடாது, ஐயா நீங்க ஊரை விட்டு ஓடிக்கீங்க, நான் என் காரணம் விட்டு போய் உங்களை அடுத்த ஊர்ல விட்டுறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குயா, இதெல்லாம் ரொம்ப அன்பா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ரத்த சாட்சியா சாவுன்னு சொன்னது யாரு, கர்த்தர். அதுதான் முக்கியத்துவப்படுத்தப்படணுமே தவிர வேற எதையுமே என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. பேதுரு என்ன சொல்றானா, பிதாவின் சித்தத்தை நீ செய்வதை விட நீ உயிரோடு இருப்பதுதான் நல்லதுன்னு சொன்னான். நீ வாழணும், நீ பிழைச்சு எங்களுக்காக கூட இருக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னான். ஏசு அவனை பார்த்து சொன்னால, எனக்கு பின்னாக போ சாப்பிட்டான், நீ எனக்கு யாரா இருக்கிற, எனக்கு நீ உதவியா இருக்குன்னு சொல்லல, நீ இப்ப எனக்கு யாரா இருக்கிற, இடமா இருக்கிற. நல்லா கவனிங்க, உங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தை சிலர் இப்படி தடுமாற பண்ணா இந்த வார்த்தையை சொல்ல யோசிக்கவே யோசிக்காதுங்க, தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு இடமா இருக்கிற அப்பாவை இப்போ சாத்தானேன்னு சொல்லுங்க. அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், அப்பனா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி,
தேவ சித்தம் தேவ திட்டத்தை தடுமாற பண்ணி உங்களை பின்வாங்க பண்ணுகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, இயேசுவை போல தைரியமா சொல்லுங்க, எனக்கு இடரலா இருக்காது, அப்பாலே போ சாத்தான்னு சொல்லுங்க. நீங்க அவரை சொல்லல, அவருக்குள்ள இருந்து ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவனை சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறதுக்கு விட மாட்டேங்கிறாரா? இடையில கூட்டம் நடத்துறான், சபைக்கு போனா எங்க போற, எதுக்கு போற, அங்க போறேன், அங்க என்ன தெரியுது உனக்கு, அங்க என்னதான் தராங்க, என்ன பண்றாங்க, இப்படியே. இது அவர் பேசல, அவர் நல்லவர் தான். கல்யாண வீட்டுக்குலாம் கூப்பிட்டு தானே போறாரு, காது குத்துட்டு கூப்பிட்டு போறாருதா. அடுத்த வீட்டு அடுத்த தெருவில் இருக்கிறவன் சும்மா ஒரு சீர் வைக்கிறான், அதுக்கு போய் கை கட்டி நிற்கிறாரு, உன்னையும் கூட்டு போய் உள்ள விடுறாரு. ஆனா இதுக்கு ஏன் வர மாட்டேங்கிறாருன்னா வேற இன்னும் கிடையாது, அவர் நல்லவர் தான். ஆனா இடரல் பண்ணுகிற பின்னாடி ஒருத்தர் நிற்கிறான், அவனை பார்த்து பேசணும். நேர வீட்டுக்காரரை வந்து பேசுறாங்க, உங்களை பார்த்தா வெளியே பேசுறாங்க, வெளியே போ சாத்தாங்கன்னு வருவாங்க, அது பேசுறது மனசுக்குள்ள பேசணும். அப்பாலை போ சாத்தாங்க, அடுத்த செகண்ட் அவர் நார்மல் ஆயிடும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவர் தான். தேவ சித்தத்தை செய்ய விடாம, தேவ திட்டத்தை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நிற்கிறது யாருன்னா பிசாசு. அவனுடைய ஆலோசனை எல்லாம் எப்படி இருக்குன்னா, அவன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கூடாது என்பது. இயேசு தன் ஜீவனை கொடுத்தால், இயேசு நமக்காக மரித்து உயிரோடு எழுந்தால், இந்த சாத்தானுக்கு இதோட முடிவு என்பது அவனுக்கு தெரியும். அதனாலதான் பேதருக்குள்ள புகுந்து இயேசுவிட்ட அன்பா பேசுற மாதிரி இயேசுவை கடிந்து கொள்ள வச்சு நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் தெளிவா புரிஞ்சு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாடி போ சாத்தானே, எனக்கு இடரலா என்ன செய்யாத இராத. எப்படி சொன்னான்னா, தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாம யாருக்கு ஏற்றவர்களை சிந்திச்ச, மனுஷனுக்கு ஏற்றவர்கள். ஹல்லேலூயா. இந்த காலப்படியில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நாம் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்கணும். ஹல்லேலூயா. அப்படி சிந்திச்சா மட்டும்தான் இந்த தேவனுடைய திட்டத்தை என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். நிறைய நேரங்களில் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க பிசாசு நமக்கு போதிப்பான். அவனை பாரு, இவங்களை பாரு, அவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க, உனக்கு என்ன இவ்வளவு தெரியும் சொல்லியிருப்பான். என்ன பாரு, அந்த சிஸ்டர் பாரு, வர்றாங்க போறாங்க, ஏதாவது செய்யறாங்களா சர்ச்சில், அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா இருப்பாங்க. 6வது முடிஞ்சு அடுத்த செகண்ட் எங்க இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. வீட்டுல திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இப்படி ஒரே கொடுமையா இருக்கும். அதே இது இப்படி இது எதுக்கு? அந்த பிரதர் வராரு பாரு, ஞாயிற்றுக்கிழமை இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த 5வது சேர்ல 5வது வரிசையில அந்த சேரை விட்டு வேற எங்கேயுமே மாறி வர மாட்டார். அந்த சேர் எம்டியா இருந்தா அந்த பிரதர் வரலன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளவு கரெக்டா இருப்பாரு. முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு. என் ஆத்மாவைங்கும் போது அவர் செருப்பு போட்டு நான் பார்ப்பேன். அவரு மனுஷனா நீர் மனுஷனா? 6வது முடிச்சு பாஸ்டர் உங்களை போயிட்டு வாங்கன்னு சொல்ற வரைக்கும் விடாம அப்படி என்ன உமக்கப்பட்டு வேற உள்ள குட்டி இல்லையா? நமக்கு வீட்டுல ஆள் இல்லையா? என்ன திங்கக்கிழமை அங்கதான் சர்ச்சு, வேலை போயிட்டு வந்தா வீட்டுக்கு வருவாங்களா? வேலைக்கு போயிட்டு நேர சர்ச்சில் போய் அங்க என்ன இருக்கா, அங்க என்ன உங்க யாத்தரா? இதெல்லாம் என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. இதெல்லாம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. தேவனுக்குரியதை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியதை சிந்திக்க என்ன செய்யலாம் பிசாசு போதிக்கிறான். இதுக்கு எதிர்த்து நிக்க நமக்கு என்ன வேணும்? பிராணி வேணும். இப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு உங்கள் காதுகளை அடைக்க நம்முடைய காதுகளுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். சில நேரம் நம்ம செவிடர்களா மாறணும். சில நேரம் நம்முடைய கண்கள் எப்படி மாறணும்? குருடனா மாறணும். விசுவாசி அப்படின்னா தான் விசுவாசியா இருக்க முடியும். பிசாசின் சத்தத்துக்கு சில நேரம் காதை அடைக்கணும். அதை அடைக்கிறதா சிக்கலாகி போயிடும். அடுத்தது பாருங்க, இன்னொரு இடத்துல லூக்கா 22:31-34 வரை இயேசு சொன்னாரு, ஏப்பா பேதுருவே, பிசாசு உன்னை சுழல போட்டு படைக்க என்ன கேட்டுக்கிட்டான்? உத்தரவு கேட்டா நான் கொடுத்துட்டேன், உனக்காக வேண்டிக்கிட்டேன் விட்டார். இவன் அது அப்படியே ஐயோ என்ன செய்ய ஆனவர் இன்னைக்கு 3 நேரம் சேவல் கூவுவதற்கு முன்னாடி எத்தனை தடவை நீ மறந்துருப்ப? 3 தடவை மறந்துருப்பார். இவன் அதெல்லாம் நான் யார் தெரியுமா அப்படியாக முடியாது நினைச்சான். ஆனா இயேசு பிடித்துட்டு போனதுக்கு அப்புறம் அவனை குறித்து வேதம் சொல்லுது. லூக்கா 22வது அதிகாரம் 54-62 3 தடவை மறந்து வச்சான்.
ஒரு பெண் அவனை பார்த்து கேட்கிறா, இவன் அவளோட தான் இருந்தாங்க. ஒரு பொம்பளை சொன்னான், அவனை நான் அறியேன் அப்படின்ட்டான். தவறு நினைச்சான், அவனை நான் அறியேன். முதலாளி இயேசுவை யார் சொல்லிட்டான்? அவன், எனக்கு அவனை தெரியாது. யாரோ ஒரு ஆள் மாதிரி பேசினான். அடுத்தது ஒரு வேலைக்காரன் பார்த்தான், இவர் அவரோட பார்த்துருக்கான். ஐயோ நம்ம கிடையாதுட்டான். இன்னொருத்தன் கலிலேயனாகியவன் அவரோட தான் இருந்தான். ஆகா, இது நமக்கு ஒத்துவராத விஷயம், நமக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை நினைச்சான். இவர் சொல்லி முடிக்கும் போது சேவல் என்ன செய்தது? கூவிட்டு. தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் நமக்கு என்ன ஆலோசனை கொடுப்பான்னா, தேவனை மறுதலிக்க ஆலோசனை கொடுப்பான். அவருடைய போதனை எதுக்கு நேரம் இருக்குன்னா, தேவனை மறுதலிப்பது. இவரை நான் அறியேன், இவரை நான் அறியேன். சில நேரங்களில் நம்மளை கிறிஸ்தவன்னு காட்டிக்கொள்ளவே பிசாசு விட மாட்டான். அது நிறைய நேரங்கள் நம்மளை மாட்டுவான். நீங்க யாரு பிரதர்? உங்களை பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரி இருக்கா? இனி பார்த்தவா? இனி பார்த்தா? அவன் கரெக்டான சொன்னான். அவனுக்குள்ள நான் சொன்ன நம்மளை விட நல்லா ஆகி இருக்கு. டிசைடிங் ஸ்பிரிட் அவனுக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நமக்குள்ள ஓட்ட. அவன் கரெக்டா சொன்னான், உங்களை பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரி இருக்க சார். இனி பார்த்தவா? நல்லா பாருங்க. இனி பார்த்தா என் பேர் என்ன தெரியுமா? சுப்பே. சுப்பை அப்படிங்க கிறிஸ்தவா இருக்க முடியும். ஆனால் அங்கே சாமியல்னு பேர் இருக்கும். அந்த சாமியல் சொன்னால் லாபம் வராது. அதில் சுப்பையெல்லாம் மட்டும்தான் பெண்ணை வரும், லாபம் வரும். அதனால இப்போ சுப்பையை முன்னாடி இருப்பார், சாமியல் எங்கே இருப்பார்? இப்போ பின்னாடி இருப்பார். ஆமாம், கருப்பை முன்னாடி இருப்பான், வெள்ளையப்போ பின்னாடி இருப்பான். இதுதான் நடக்குது. ஆண்டவரை மறுதலிக்க பண்ற வேலை. நீ யாரையா? நான் கர்த்தருடைய பிள்ளை. நீ யாரை சார்ந்தவன்? தேவனை சார்ந்தவன். நீ எங்கள் பட்சத்தை சார்ந்தவனா, அவர் பட்சத்தை சேர்ந்தவனா? தேவதூதனை பார்த்து கேட்டான். உருவின பட்டயத்தோடு நின்ற ஒருவனை பார்த்து யோசுவா கேள்வி கேட்டான், நீர் யாரை சார்ந்தவர்? எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவரா, எதிரின் தாரியத்தை சேர்ந்தவரா? ஏன் தெரியா? நான் ஓனப்பா போட்டுருவேன். நீ பண்ணிட்டு இருக்கிறதா சேட்டன் மோகப்புறம் விழுந்தாம நல்லா விளங்கிக்கிறோம். கர்த்தர் நம்மளை மறுதலிக்க அழைக்கவில்லை. நம்மை இரட்சித்த ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை அவருக்கு சொந்த ஜனமாய் மாற்றியிருக்கும் போது நான் யாரோ ஒருவரை போல அவரை காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை யாரோ ஒருத்தர் அப்படிதானே இயேசு கூடவே நடந்தாரு. அந்நியரை போல அவருக்கு காட்டினார் இயேசு. அப்படிதான் உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுடைய நடவடிக்கை குறித்து சொல்லும் போது அந்நியரை போல வெளிப்பட்டார். அப்ப அவனுக்கு யாருன்னே தெரியல, பேசிக்கிட்டே வராங்க. இயேசுவும் அவரோட பேசிக்கிட்டே வரான், இவன் தலை கட்டிக்கிட்டே வரான், இவனும் தலை சொல்லிக்கிட்டே வரான். கடைசியில் இயேசு போறவரை போல போனார். இது எங்க வீட்டில் தங்கும் போது அப்ப தப்பிக்கும் போது தான் கண்ணு செஞ்சது திறந்தது. நல்லா விளைவிக்கோங்க. சில நேரங்கள் சாத்தான் நம்ம எதுக்கு நேராக கொண்டு போறாங்க? தேவனுக்கு விரோதமாய் தேவனை மறுதலிக்கும்படி நம்மளை கொண்டு போறான். ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு கடைசி காலம் வரப்போகுது. தேவனை மறுதலிக்கிறதுக்கு ஒரு பெரிய நிர்பந்தமான சூழ்நிலைகள் வரப்போகிறது. ஆனா ஒரு காலமும் என் ஆண்டவரை மறுதலிக்க நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அவர் தான் எனக்கு தேவை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த இயேசுவுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதே பேதுரு 3 தடவை மறுதலித்த பேதுரு, அவனுடைய மரணம் எப்படி தெரியுமா? இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மறித்தார். அவனை சிலுவையில் அடித்து கொல்ல வந்தார்கள். அப்போது அவன் சொன்னான், நான் இயேசுவை போல சிலுவையில் அடிக்க எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைகீழ அடிங்கன்னு சொல்லி தலைகீழ சிலுவையில் அடிக்கப்பட்டு செத்தவன் தான் பேதுரு. என்னுடைய பிள்ளைகளை இரத்த சாட்சியாய் மறித்ததுக்கு ஒரு காரணம் தெரியுமா? அவன் மனம் திரும்பினான். இயேசுவை மறுதலித்தவன் இயேசுவனை பார்த்தார். இப்பொழுது அவனை பார்த்து அந்த பார்வையிலே அவனுக்குள்ள பிசாசு வெளியே போயிட்டு இப்ப அவன் என்ன செய்யறான்? இவன் மனம் கசந்து அழுதான். சில நேரங்களில் சில நேரம் சொல்லும்போது புரியாது. நம்மளை திட்டுவான், போன்ல திட்டுவான். நம்ம சொன்னா திட்டுவான், போன்ல அழுத்திக்கிட்டே திட்டுவான். நம்ம சொல்றது நம்ம விளங்காது. எல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ஆயிட்டு, நான் எதுக்கு அப்படி பண்ணேன், நானும் அப்படி பண்ணேன், நமக்கு தெரியும் நீ பண்ணலன்னு. ஆனா ஊருக்கு தெரியாத, உலகத்துக்கு தெரியாத யார் பண்ணான்னு.
பிசாசு உள்ள உட்கார்ந்து வேலையை பார்ப்பான். அவனை அடையாளம் கண்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போன என்ன செய்யணும்? விரட்டி தேவனை மறுதலிக்க ஒரு நாள் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கூடாது. அடுத்தது ஒரு காரியம், பரிசுத்தாவிக்கு விரோதமாக நடக்கும்படி நம்மளை போதிப்பான். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 5:3 வாசிங்க சீக்கிரமா. பேதுரு வாசிங்க. அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? என்னவா? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை என்ன செஞ்சானா? நிரப்பினது என்ன? சாத்தானுடைய ஆலோசனை எப்படி இருக்கு பாத்தீங்களா? யாருக்கு விரோதமா பொய் சொல்ல வைக்கிறான்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா. சில நேரங்கள் அப்படிதான் நல்ல அந்நிய பாஷை பேசி ஆவியில் இருக்கிற சில கேஸும் பொய் பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்கு விரோதமா பேசுற போய்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுற போய். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாள் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அனனியா சப்புராள் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா இருந்தாங்க. சபையில் ஒரு திட்டம் சொல்லப்பட்டது அப்போஸ்தலர்களால். எல்லாரும் தங்கள் சொத்துக்களை எல்லாம் வித்து கொண்டு வந்து யாருடைய பாதத்தின் கீழே வைக்கணும்? சபையில் அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வைக்கணும்னு சொன்னாங்க. எல்லாரும் செஞ்சாங்க. இந்த அனனியா சப்புராள் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டிலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இங்க வந்தாங்க. அப்போ முதல்ல அவர் வந்தார். வந்தவர்கிட்ட கேட்கிறாரு, அப்பா வித்ததெல்லாம் இவ்வளவுதானா? கொண்டு வந்துட்டே எல்லாம்? ஐயோ எல்லாம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்ப நீ கொண்டு வந்து இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டார். ஆமா இதுதான். சரி, நீ யாருக்கு விரோதமா போய் சொல்லுங்க? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா. ரைட். அப்ப நீ போய் சொன்னனால உன் காரியத்தோட முடிஞ்சதுனாரு. பொத்துல விழுந்தாரு, தூக்கி அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கொஞ்ச நேரத்தில் யார் வரா? இதெல்லாம் விஷயம் தெரியாத மனைவி உள்ள வரா. ஏமாங்க ஐயா, நீ இதெல்லாம் எல்லாம் கொண்டு வந்துட்டியா? ஐயோ, அவன் சொன்ன மாதிரி அப்படியே கரெக்டா பேசுறா. அது ரொம்ப சில அது ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படியோ மற்ற எல்லா விஷயத்திலையும் ஒத்து போகாத சில கேஸ், இந்த கர்த்தருக்கு விரோதமா நடக்கிற காரியத்தில் சில நேரம் ரொம்ப ஒத்து போகும். அது ஒரு சமாதானம். உங்களுக்கு தெரியுமா? குடும்பத்துல எல்லா விஷயத்திலும் சமாதானம் வராது. தேவனுக்கு விரோதமா நடக்கிற காரியத்துல நல்ல சமாதானம் வரும். ஏன்னா சமாதானத்தை கெடுக்கிறவன் யாரு? பிசாசு. அவனுக்கு இது காரியம் நடந்தா தான் அவனுக்கு நிம்மதி. அதனால என்ன பண்ணுவான்? இப்போ சமாதானத்தை கெடுக்க மாட்டான், சமாதானத்தை விட்டுருவான். இப்போ நமக்கு என்ன வந்துடும்னா சமாதானம் வந்துடும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு சர்ச்சைக்கு போக வேண்டாம், அதுக்கு பதில நம்ம அங்க போவோமா அப்படின்னா 2 பேரும் சமாதானம் வரலாம். அப்படிங்க நான் கூட அப்படிதான் நினைச்சேன். எப்படி உங்களை சொல்லலாம்னு இருந்தேன். இப்ப 2 பேருக்கு அப்படி ஒரு சிரிப்பு, அப்படி சந்தோஷம். போ இதே கொஞ்சம் மாற்றி வச்சுட்டா சர்ச்சைக்கு போ. சர்ச்சைக்கா நீ வேண்டாம் போ, நான் வர முடியாது. 2வது ஆராதனையா? முதல் ஆராதனைக்கு வர முடியாதுங்க, 2வது ஆராதனைக்காரா? நீ வேணா போயிட்டு வா, போயிட்டு சீக்கிரமா வா, அங்க போனோம். ரைட், போலாம். இது என்ன நடக்குன்னா அப்போ வருவான். இந்த மனுஷன் அப்படி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு வேதனையோட வரணும். ஆனா இந்த விஷயத்துக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா நிற்பான். இந்த கர்த்தருக்கு விரோதமா நடக்கிற விஷயத்துல மட்டும் ஒரு சமாதானத்தை உண்டாகும். காணிக்க எவ்வளவு கொடுக்கணுமா? தசமபாகம். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல தசமபாகத்தை முழுசா கொடுக்க வேண்டாம், அதை பத்தி தான் பேசணும். நானும் அதுதான் நினைச்சேன். இந்த மாசம் பாதி எடுத்து இந்த பக்கம் வச்சிருக்கேன். உங்களுக்கு எதுவும் சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்க என்ன செய்யற ஒண்ணுமே சொல்லல. அதனால அது பாதி அங்கதான் இருக்கு. அடுத்த மாசம் ஒரு பாதி எடுத்தோம்னு வைங்க, அப்ப நமக்கு ஒரு முழுசா வந்துடும். அதுக்கு அடுத்த மாசம் கொஞ்சம் எடுத்தோம்னு வைங்க, ஆத்திர அவசரத்துக்கு என்ன செய்யலாம்? எதுக்கு நல்லா சொல்லுங்க. எதுக்கு ஆத்திரம் அவசரத்துக்கு எதை எடுக்கிறோம்? அப்ப எதை எதிர்பார்க்கிறோம் நம்ம? சொல்லுங்க. ஆத்திரமும் அவசரமும் எனக்கு வரணும் அப்படி எதிர்பார்த்து எதுல கை வைக்கிறோம்? தசமபாகத்துல கை வைக்க. கர்த்தருடையதை எடுத்து நமக்கு ஆத்திரமும் அவசரமும் வர்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் என்ன வரும்? திடீர்னு ஆத்திரம் வரும், அவசரமும் வரும். அப்ப எங்கிருந்து போகும்? இது மட்டும் போகாது, அது கூட இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து அழிக்கிட்டு போயிடும், மொத்தமா போயிடும். அதுக்கப்புறம் ஆமாங்க வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் எங்க? அதெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு.
இப்போ இருக்கதை கொடுத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வட்டிக்காரனை கொடுத்துட்டு இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்பது தான் காரணம். ஒரே ஒரு காரணம் விளங்கிக்கோங்க. அழகா சொன்னான், தேவனுடைய பிள்ளைகள் பொதுவாய் வைத்து அனுபவிக்க என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு சொன்னான். ஆனா கொண்டு வரல. அதுக்கு பதில பொய் சொன்னான் தைரியமா. அப்ப அவன் சொன்னான், எனக்கு விரோதமா நீ பொய் சொல்லல. யாருக்கு விரோதமா பொய் சொல்ற? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீ என்ன செய்தாய்? பொய் சொன்ன. பிசாசு பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தான் நம்மளை போதிக்கிறான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பேசு, சும்மா சொல்லு. சரி, ஆவியை நம்மகிட்ட சொல்லுவாரு, அளந்து விட்டு இருக்கிய அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆவியானவரே நமக்கு மட்டும் தானே தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அங்கு கதை ஓடட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஆவியானவர் போட்டு போட்டு பொறிப்பாரு, நமக்கு தெரியாது. நீங்க யாருனாலும் ஏமாத்தலாம், ஆவியானவர் மட்டும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. எப்போ முழங்கால் போட்டுன்னு அவர் உங்க முன்னாடி கொண்டு வருவார். நீங்க எங்க போனாலும் அது உங்க முன்னாடி வந்து நிற்கும். ஆனா ஒரு காலம் ஆவியானவர் விரோதமாய் பொய் சொல்ல துணிகரப்படாது. தேவன் சபைக்கு சில திட்டங்களை தரும்போது, சபையில் அது சொல்லும் போது, அதுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய கட்டளைக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அதை கீழ்ப்படிய கூடாது இருக்க பிசாசு என்ன சொல்லி கொடுப்பானா, அதுக்கு விரோதமா பேச சொல்லுவான், அதுக்கு விரோதமா ஒரு வேலையை செய்ய சொல்லுவான். அவர் பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு, அப்புறம் அப்படி மேல இருக்கும்போது அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசத்தான் செய்வாரு. அவர் பேச்சுக்கெல்லாம் மயக்கப்படாது. ஆமா, சொல்லி கொடுப்பான். அவர் சொல்லிட்டு சொல்லுவான், அவரு தேவை அதெல்லாம் இருக்கத்தான் தெரியும், யாருக்கு தேவை இல்லை, கொடுக்கறதுக்கு அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சபையில, அவங்க கொடுப்பாங்க, நீ பேசாம நமக்கு இது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இது எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பரவாயில்ல, நம்ம மனசு அப்படியே அவர்கிட்ட இருக்கேன். நான் அவர் தான் எதுவும் சொல்லுவார்னு நினைச்சேன், அவரும் நம்ம கூட இதுல கரெக்டா இருக்காரு, இந்த விஷயத்துல கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா யாருக்கு விரோதமா இருக்கிறோம்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா. ஆனா இதை எதிர்த்து நிக்கிறேன்னா சாத்தா நம்மளை ஆண்டவர் விட்டு தள்ளி கொண்டு வருவான், தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு வருவான், மரணத்துக்கு நேராக நம்ம நடத்திடுவான். அவள் சொன்னா, பொய் சொன்னா தைரியமா. அப்போ மறுபடியும் சொன்னா, நீ தேவனுக்கு விரோதமா மறுபடியும் என்ன செய்யற, தேவ திட்டத்துக்கு விரோதமா நின்று துணிகரமா போய் சொன்ன, உன் புருஷனுடைய சவத்தை அடக்கம் பண்ணுடைய கால்கள் இப்பொழுது இங்கே பட்டிருக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவளே நிறுத்திட்டா, செத்து போயிட்டா. எனக்கு கேட்டு கொஞ்சம் வாசிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பயங்கரமான பனிஷ்மெண்ட். ஆனா ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொல்றது எவ்வளவு மகா பெரிய பாவங்கிறத நீங்க வழங்கிக்கணும். தூஷணத்துல பயங்கரமான தூஷணம் தெரியுமா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தூஷணமா பேசுறதா. ஒரு நாள் அதை செய்யணும். ஆவியானவர் ஏற்று நிற்காது. சபையில இந்த வேத வசனங்கள் யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்று நிற்கிறவன் யாருக்கு ஏற்று நிற்கிறான்? பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்று நிற்கிறான் அர்த்தம். தசமபாகம் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்டது. சபையின் ஒழுங்குகள் பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்டது. என்ன ஒரு உபதேசம், தேவனுடைய சட்ட திட்டங்கள் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. குடும்பம், குடும்ப வாழ்க்கை, இது தேவனுடைய சட்ட திட்டத்தின்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல நம்ம சரியா இல்லைன்னா நம்ம யாருக்கு ஏற்று நிற்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்று நிற்கிறோம். ஆவியானவர் பேசினார்னு சொன்ன நம்ம ஆவியானவர் பேசுறபடி செஞ்சு காட்டினா தான் நல்ல வாழ்க்கை வாழணும்னு அர்த்தம். எனக்கு ஆவியானவர் அப்படி சொன்னாரு, இப்படி பண்ணாரு, இப்படி சொன்னாரு, வெரி குட். எனக்கு வெளிப்பாடு வரது நம்ம பார்க்கறதுக்கு இல்லை, சொன்னது செய்யறவாங்கிறது ஆவியானவர் பார்க்கிறாரு. நான் எதுக்கு இதை வெளிப்படுத்தினேன், எதுக்கு இதை காமிச்சு கொடுத்தேன், எதுக்கு நான் உனக்கு தீர்க்க தரிசனமா, எதுக்கு இதை நான் வெளிப்பாடா, எதுக்கு இதை நான் உனக்கு தரிசனமா காட்டினேன்னா நீ எப்படி என்ன செய்யணும், நடக்கணுங்கிறதுக்கு தான வழிய. அதுக்கு எதிர்த்து நின்னா நமக்கு என்னதான் வரும்? அழிவு. சாத்தா நம்மளை அழிக்கிறதுக்கு தான் அந்த வேலையை என்ன செய்ய வைக்கிறான், செய்ய வைக்கிறான். ஒரு நாள் இதுக்கு என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய திட்டத்தை எதிர்த்து ஆலோசனை கொடுவான், வஞ்சிக்கும்படி ஆலோசனை கொடுப்பான். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய அதை எடுத்து நீங்கள் வஞ்சிக்கலாமோன்னு ஆண்டவர் கேட்கிறார். தசமபாகத்தை வஞ்சிக்கலாமோன்னு ஆண்டவர் கேட்கிறார். பண்டக சாலையில ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அது ஆலயத்துக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வராங்க, அதை நீங்க வஞ்சிக்கலாமோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தேவனுடைய நம்ம வஞ்சித்தால் அது யாருக்கு விரோதமானது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமானது. தேவன் சபையில் ஒரு திட்டத்தை சொல்லும் போது, உங்களால் முடிந்த போது திட்டத்தோடு இணைந்து செயல்படும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு எதிர்த்துனா நமக்கு தான் நஷ்டம் ஒழிய சபைக்கு நஷ்டமே கிடையாது.
அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பாருங்க. தேவன் அப்போஸ்தலர் கொண்டு சொன்ன அத்தனை காரியத்தை ஆவியானவர் நடத்தினார். யாரெல்லாம் எதிர்த்து நின்றாங்களோ அவங்க தான் இல்லாம போனாங்க தவிர சபை நடந்தது. தேவன் சபையை கொண்டு பெரிய காரியம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சரிங்களா? ஏன்னா இதுக்கு யார் சொல்றேன்னா, பிசாசு தந்திரமாய் நம்மை வஞ்சித்து திசை திரும்ப பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த ஆவியுடைய இந்த சாத்தானுக்கு விரோதமாக நம்ம கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அதை மட்டும் குறிச்சுக்கோங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வார், ஓடி. 1 பேர் 5வது அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுது. அவன் யாரை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி தீர்கிறான். அவனுக்கு நீங்க எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா, விழித்திருக்கிறவர்களா இருந்து அவனுக்கு என்ன செய்யணும், நம்ம எதிர்த்து நிற்க தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய தந்திரங்களை அறிஞ்சிக்கிட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதே போல எபேசியர் 4:27 சொல்லுது, பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதான், இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்துட்டா அவ்வளவுதான். நான் சொன்னேன், ஒரு ஆணி தான், ஆணி ஒண்ணுதான், அதை உள்ள விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு செத்தை தைலத்தை பூரா என்ன செஞ்சிடும், காலி பண்ணணும். சொன்ன காரியத்தில் பிசாசை உள்ள விட்டீங்கன்னா முற்றிலும் காலி பண்ணணும். இடம் கொடுக்காதுங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 11-18 வசனம் சொல்லுது, நம்ம காண்டவர் தருகிற ஆயுதங்களை நாம் என்ன செய்யணும், தரித்துக் கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து திராணி உள்ளவர்களாகும்படி நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு அதை சொல்லுகிறார். அது பாருங்க, 13வது வசனம் சொல்லும்போது, தீங்குக்கு எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் என்ன செய்யணும், செய்து முடிக்கவும் திராணி உள்ளவர்களாக இருக்க நாம் சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும், தரித்துக் கொள்ள வேண்டும். நல்லா விளங்கிக்கோங்க. இந்த பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதனால நம்ம சொல்லக்கூடிய சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசை, ஆனந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், லட்சணியம் என்னும் தலைச்சிரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதெல்லாம் நம்முடைய தரித்து கொண்டு இவனுக்கு எதிர்த்து நின்னால் இவன் என்ன செய்வான், ஓடி போவான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமான ஒரு காரியத்தை போதிக்கிறார். என்னன்னு சொன்னா, இந்த பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். நான் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள். உங்கள் பட்டயம் ஆவியின் பட்டயமா, கர்த்தருடைய பட்டயமாய் மாறும்போது உங்களுக்கு முன்பாக இருக்க சத்துரு என்ன செய்வான், விழுந்து போவான். ஆகினால ரோமர் 16:20 இப்படி சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் என்ன செய்ய போகிறார், நசுக்கி போட போகிறார். நீங்கள் சாத்தானை நசுக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற பிரயோஜனமானதை கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுங்கள், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சாத்தானின் தந்திரங்களை ஏற்று நிற்க என்னுடைய கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒரு காலமும் இவனுடைய தவறான போதனைக்கு நான் அடிமணிய கூடாது, நான் ஒத்து போக கூடாது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்க, கிருபை தாரும் என்று சொல்லுங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபை தாரும். பிரயோஜனமாக இருக்கிறது எனக்கு போதிக்கிறேன். சாத்தானின் சகல தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகபடி அவனுடைய காரியங்களை எங்களுக்கு போதிக்கிறப்பா. பிரயோஜனமற்ற அவனுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க கூடாது. சொல்லுங்க, ஏசப்பா பிரயோஜனமற்ற அவன் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கவே கூடாது. எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. ஆண்டவரே பிரயோஜனமாய் இருக்கிறதை ஆண்டவரே நான் புரிந்து கொண்டு நடக்க, பிரயோஜனமற்ற சாத்தானின் உபதேசங்களை, சாத்தானின் தந்திரமான கிரியைகளுக்கு, ஆலோசனைகளுக்கு நான் செவி கொடுக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்ற, ஆண்டவர் உமக்கு விரோதமாய், உடைய வசனத்துக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் என்னை எழுப்பி போன்றவரை பேச வைக்கிற, செயல்பட வைக்கிற, சபைக்கு திட்டங்களுக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிற எல்லா காரியங்களும் நாட்டு வெளியே வர இந்த சாத்தானை எதிர்த்து நீங்க ஆண்டவர் உண்மை காட்டி கொடுத்து நீர் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வைக்கிற அந்த கொல்லாத சத்துருவின் திட்டத்தை நான் நிர்மூலமாக்க ஆண்டவர் உண்மை மறுதலித்து ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து வேதனை அனுபவிக்க உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரே எதிர்த்து பண்ணுகிற எந்த காரியம் நான் செய்யவே கூடாதுப்பா. எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.